ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல சாயங்கால வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல சாக்கியத்தை எண்ணி ஆண்டவர் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த விசேஷித்த எழுப்புதல் கூட்டங்களுக்கு 2 நாட்கள் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக அருமையான பாஸ்டவர்கள் அன்போடு கூட என்னை அழைத்தார்கள். பாஸ்டவர்களுக்கும் சபையாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அவன் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த தேவன் நம்முடைய மத்தியில் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய மத்தியில் நிச்சயமாகவே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். அருமையான பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, அருமையான பாஸ்டர் ஜஸ்டின் அவங்களுக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா உடன் ஊழியர்கள் அருமையான பாஸ்டர் பிரபு அவர்களுக்காகவும் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலருடைய நடபடிகள் நம்ம எல்லாருமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், அடுத்த வசனம் வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 3.5 ஆண்டுகள் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து உபதேசித்தார். அப்படி தேவ ராஜ்யத்தை குறித்து உபதேசித்த போது தேவையோடு கூட வந்த ஜனங்கள், சரீரத்திலே அவயவங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய், கை கால் பாதிக்கப்பட்டவர்கள், கண் தெரியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், என்ன தேவையோடு கூட ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 பேதுரு ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டபடினால் அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் தம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். அப்படி 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஏராளம் அற்புதங்கள், ஏராளம் விடுதலைகள், ஏராளம் ஜனங்கள் நன்மை அடைந்தார்கள். பசியோடு வந்தவர்களுக்கு ஆகாரம், தாகத்தோடு கூட வந்தவர்களுக்கு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதங்களை செய்த நல்ல தேவன் அவர். அப்படி அவர் ஊழியம் செய்து இந்த உலகத்தில் அவர் வந்ததான பிரதானமான நோக்கம் இந்த முழு உலகத்தின் ரட்சிப்புக்காக தம்மை தாமே கிருபாதார பலியாக கொடுக்க வந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்த நோக்கமே முழு உலகத்திற்காக, உங்களுக்காக, எனக்காக, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்து மரித்தார். ஆமென் சொல்லுமா? மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து ஆமென் தம்முடைய ஜனங்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதில் விசேஷமாய் அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்த சீஷர்களுக்கு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் நிரப்பப்படும்படி எருசலேமில் காத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமிலே மேல் வீட்டறையிலே
120 பேர் காத்திருந்தார்கள். காத்திருந்த அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனம், பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற இடி முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலே இறங்கினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எத்தனை பேர் அந்த இடத்தில் இருந்தார்களோ, ஏறக்குறைய 120 பேர், அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையால் நிரப்பினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஒரு மேல் வீட்டறையில நல்ல விடுதலையோடு கூட பற்பல பாஷைகளினாலே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு எருசலேமிலே ஒரு விசேஷித்த நாள். அந்த நாட்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற நாள், பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிற நாள். சுற்றிலும் இருந்து முழு உலகத்திலிருந்தும் எருசலேமிலே ஜனங்கள் கூடியிருந்தார்கள். மேல்வட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த இடத்திலே பற்பல பாஷைகளிலே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவரவர் பாஷைகளை கேட்க, அவரவர் பாஷைகள் புரிந்தவர்கள் நம்முடைய பாஷைகளிலே ஜனங்கள் தேவனை துதிக்கிறார்கள் என்று சொல்லி பல நாட்டவரும் அந்த மேல் வீட்டறைக்கு ஓடி வந்தார்கள். யாருக்கெல்லாம் அந்த பாஷை புரிந்ததோ அத்தனை பேரும் அந்த மேல் வீட்டறைக்கு ஓடி வந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆவியானவர் எல்லாரையும் தம்பக்கமாய் இழுக்கிறவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆவியானவர் எந்த நாட்டுக்காரர்களையும் எந்த பாஷைக்காரர்களையும் தம்பக்கமாய் இழுக்கிறவர். அப்படி திரள் கூட்டம் கூடி வந்த போது எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர்கள் பற்பல பாஷைகளிலே, நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே, இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி எல்லாரும் பேதுருவையும் சீஷர்களையும் உற்று பார்த்த போது பேதுரு 11 கூட எழும்பி நின்று, மனுஷரே, நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யோவேல் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார்? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உன்னதத்தில் இந்த பலன் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இது தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. ஆச்சரியமாய் நிற்கிறார்கள். பேதுரு யோவேல் தீர்க்க தரிசனத்திலிருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் வரைக்கும் அந்த இடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த செய்தியை கேட்டபோது கூடியிருந்த ஜனங்கள், பற்பல தேசத்திலிருந்து வந்தவர்கள், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்தது. அவர் உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. தங்கள் வாழ்க்கை சரியில்லை, நான் போகிற பாதை தவறானது, இவர்கள் சொல்லுகிற பாதை சரியானது. ஆகவே சகோதரரே, நாங்கள் உங்களைப் போல ரட்சிக்கப்பட, உங்களைப் போல மனம் திரும்ப, உங்களைப் போல இயேசுவை ஆராதிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு சொன்னார், மனம் திரும்புங்கள், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், இப்ப செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் விட்டுவிட்டு சத்தியத்தில் நடவுங்கள் என்று சொன்ன போது கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கேட்ட கூட்டங்களுக்குள்ள 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த 3000 பேர் சபையாக உருவாகினார்கள். அந்த சபை அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுமா. அந்த சபை அனுதினமும் தேவனை துதிக்க ஆரம்பித்தது. அந்த சபை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூற ஆரம்பித்தது. அந்த சபை ஒருமனப்பட்டது. அந்த சபை வீடுகள் தோறும் அப்பம் பிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி சபை வளர ஆரம்பித்தது. அப்படி சபையாக சேர்ந்து ஜனங்கள் துதித்து வீடுகள் தோறும் அப்பப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். வழக்கமான ஜெப நேரம். ஆலயத்துக்கு போகிற நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆலயத்தின் வாசலிலே தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த வழியிலே வருகிற இடத்திலே, ஆலயத்துக்குள்ளே போகிறவரிடத்திலே பிச்சை கேட்ட இந்த மனிதன் பேதுரும் யோவானும் ஆலயத்திற்குள் பிரவேசித்த போது அவர்களையும் பார்த்து வழக்கம் போல அவன் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்கிறான். எல்லாரிடத்திலும் கேட்கிறது போல இவர்களிடத்திலும் கேட்கிறான். எல்லாரிடத்திலும் எதிர்பார்த்ததை போல இவர்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்று, யாரும் எதிர்பாராத ஒன்று பேதுருவிடத்திலிருந்து வெளியே புறப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பற்பல பாஷைகளினாலே தேவனை மகிமைப்படுத்தினவன். இப்பொழுது ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறான்.
ஜெபிக்கும்படியாய் வந்த அவனை நோக்கி ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரன் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவன் உற்று பார்க்கிறான். பேதுரு சொல்கிறார், நீ நினைக்கிறது என்கிட்ட இல்ல, நீ நினைக்கிறாள் நாங்க இல்ல, நீ எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறது போல என்கிட்ட கிடையாது. ஆனால் நீ நினைக்காத ஒன்று, நீ எதிர்பார்க்காத ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழும்பி நட என்று கையை தூக்கி விட்ட போது அவன் குதித்து எழுந்து நின்று துதித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அவன் பேதுருவுக்குள் இருந்த அந்த பரிசுத்தாவின் வல்லமை அந்த மனுஷனை எழும்பி நடக்க பண்ணினது. இப்போ அடுத்த ஒரு கூட்டம் ஓடி வருகிறது. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் அந்த முதல் பகுதிகளை பார்த்தீங்கன்னா, அவன் நின்று குதித்து நடந்து துதித்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போனான். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவன் என்ன செஞ்சானா? குதித்து எழும்பினானா, நின்றானா, நடந்தானா, குதித்தானா, தேவனை துதித்தானா. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அற்புதத்தை பெற்றவன், இதுவரைக்கும் சப்பானியா இருந்தவன் இப்ப நின்று குதித்து அவன் என்ன செய்யறான்? தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். 11வது வசனத்தில் பின்பகுதி பாருங்க. சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். இதுவரை நடக்காதவன் நடந்தான். அவன் நடந்தவர்கள் ஓடி வந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இதுவரை நடக்கவே இல்லை. இதுவரைக்கும் 40 வருஷமா சப்பானி வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். அவன் நடந்ததை யாரும் பார்த்ததே இல்லை. நடக்காதவன் நடக்கிறான், நடந்தவர்கள் ஓடி வருகிறார்கள். அதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அவன் எழும்பி அவன் நடக்கிறதை பார்க்கிறார்கள். ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தபோது மறுபடியும் அவர்கள் பார்த்தது அப்போஸ்தலர்களை, மறுபடியும் அவர்கள் பார்த்தது சீஷர்களை, இயேசுவோடு கூட இருந்தவர்களை. பேதுருவை பார்க்கிறார்கள், யோவானை பார்க்கிறார்கள், 12 சீஷர்களை பார்க்கிறார்கள். திரள் கூட்டம் ஜனங்கள் நிற்கிறார்கள். அந்த கூட்டத்திற்குள்ளே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அங்க கூடி வந்ததான எல்லா கூட்டத்திற்கும் மறுபடியும் பேதுரு பழைய ஏற்பாட்டிலிருந்து வார்த்தைகளை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். கேட்டவர்களில் ஏறக்குறைய 5000 பேர் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இப்போ கூட்டம் கூடுது. ஏற்கனவே ஒரு 3000, அதுக்கு பிறகு ஒரு 5000, இதுக்கு இடையில எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு சொல்லி தெரியாது. இப்போ கூட்டம் கூட ஆரம்பிச்ச போது அதிகாரிகள், ஆசாரியர்கள், 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே அங்கே இருக்கும். அதிகாரிகள், ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள், சேனாபதிகள், பிரதான ஆசாரியர்கள், பிரதான ஆசாரிய குடும்பங்கள், இப்படி ஒரு பெரும் கூட்டம். எல்லாரும் தலைவர்கள், அரசாங்கத்தில் பெரிய ஆட்கள், சமயத்தில் பெரிய ஆட்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்போ நம்ம ஊர்ல எருசலேம்ல ஒரு வித்தியாசமா ஒரு காரியம் நடக்குது. ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா எங்கேயோ போறாங்களே. எங்க போறாங்கன்னு பார்த்தா அவர்கள் போன இடம் உயிர்த்தெழுந்த இயேசு பிரசங்கிக்கப்பட்ட இடம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆமே, உயிர்த்தெழுந்த இயேசு பிரசங்கிக்கப்பட்ட இடத்துல எப்படி இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அப்படி அற்புதம் நடக்கிறது. கூட்டமாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு ஒண்ணுமே பேச முடியல. அதிகாரிகள் பேதுரு பிடிக்கிறாங்க, யோவானை பிடிக்கிறாங்க. மறுநாளிலே அவங்களை விசாரிக்கிறதற்காக 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எருசலேமில் ஒரு பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. அவர்களை நடுவே நிறுத்தி, ஊருக்கு நடுவில், அதிகாரிகளுக்கு நடுவில், பிரதான ஆசாரியர்களுக்கு நடுவில், பொது ஜனங்களுக்கு நடுவில், ஒட்டுமொத்தமா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஊர்ல பொதுவான ஒரு இடத்துல நிப்பாட்டி கேள்வி கேட்கிறார்கள். அதிகாரிகள், ஆலயத்தில் இருக்கிறவர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள், ஊர்ல உள்ள முக்கியமான சங்கம் கூடியிருக்கிறது. அந்த சங்கத்தின் நடுவில் பேதுரு நிப்பாட்டி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள்? கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எந்த அதிகாரத்தினாலே இதை செய்தீர்கள்? இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் செய்யாதது ஒரு மனுஷனை எழும்பி நடக்க பண்ணி இருக்கிறது. ஆமென். அந்த மனுஷன் எழும்பி நடந்தான். பிறவி சப்பானி எழும்பினான்னு சொல்லும் ஈஸியா பார்த்துறோம். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறிச்சு தெரியுமா? 1-2 வார்த்தைகளை நான் சொல்றேன், கவனிங்க. 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் பிச்சை கேட்கும்படியாய் உட்கார்ந்திருந்தான். ஒரு பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்திருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வந்ததினாலே எழும்பி நடக்கிறான். அந்த மனிதனை குறித்து தான் பேதுருவிடத்திலே, அப்போஸ்தலரிடத்திலே கேட்கிறார்கள், எந்த வல்லமையினால் இதை செய்தீர்கள்? எந்த அதிகாரத்தினால் இதை செய்தீர்கள்? அந்த மனிதனுக்குள்ள நடந்த மாற்றம் என்ன? அந்த பிறவி சப்பானிக்குள்ள நடந்த மாற்றம் என்ன? அவனுடைய அறிமுகமே பிச்சைக்காரன். 2வது பார்த்தீங்கன்னா, அவன் சப்பானி. அவன்
சப்பானி. நீங்க 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்து இருந்தவன் இவன் தான் என்று சொல்லி சந்தேகத்துல பேசுறான். இவனா அவனா, அவனா இவனா என்று சொல்லி பலருக்கும் அறிமுகம் இல்லாமல் இருந்த ஒருவன் இப்பொழுது எல்லாராலும் பேசப்படுகிறான். எல்லாராலும் பேசப்படுகிறான். அப்படியே நீங்க 3வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, நாங்க செய்ததை பார்த்து எங்களை நீங்க நோக்கி பார்க்கிறது என்ன அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது 16வது வசனத்தை சொல்கிறார், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலேயே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. பலப்படுத்தினது, பலவீனமாயிருந்த ஒரு மனிதனை பலப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அடுத்த ஒரு வார்த்தை அதில் இருக்குது, சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். அப்படியே கீழே வந்தீங்கன்னா, அது வரைக்கும் சப்பானி, பிச்சை கேட்கிற சப்பானின்னு இருந்தவன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குணமாக்கப்பட்ட சப்பானி. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அடுத்து கீழே வந்தீங்கன்னா, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 4வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறது. இதுல ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவாலயத்தில் பிச்சைக்காரன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், தேவாலய வாசலிலே மற்றவர்கள் நம்பி இருந்தவன், அவனுடைய அறிமுகமே பிச்சைக்காரன், ஒதுக்கப்பட்டவன், மற்றவர்களை சார்ந்திருக்கிறவன். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அவனை குறித்து 2 இடத்துல அவன் இந்த வார்த்தை இருக்கிறது, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை. அதே மாதிரி 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயசுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். இப்ப அவன் யார் கூட இருக்கிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களோடு கூட இருக்கிறான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசுவை நேருக்கு நேர் பார்த்தவர்கள், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை செய்தவர்கள், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் கூட இருந்த அப்போஸ்தலர்களோடு கூட எங்கெல்லாம் பேதுரு யோவான் பெயர் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. தேவாலயத்தின் வாசல் அண்டையில் இருந்தவனை ஒரு உயர்ந்த இடத்திற்கு நேராய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுமா. அவனை குறித்து தான் கேட்கிறாங்க, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறதே. எங்கேயோ இருந்த ஒரு மனிதன் எங்கேயோ இருக்கிறானே. எப்படிப்பட்டவனாய் இருந்தவன், முடமாக்கப்பட்டவனாய், சப்பானியாய், பிச்சைக்காரனாய், வெறுக்கப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், சுமக்கப்பட்டவனாய், மற்றொருவனை சார்ந்திருந்தவன் இப்பொழுது சுதந்திரமாய் நிற்கிறான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இது எப்படி நடந்தது? அதுதான் கேள்வி. இது எப்படி நடந்தது? எந்த அதிகாரத்தினால நடந்தது? எந்த வல்லமையினால் நடந்தது? அதற்கு பவுல் பதில் சொல்ல போகிறார். கேள்வி ஊருக்கு மத்தியில, அதிகாரிகள் மத்தியில, ஜனங்கள் மத்தியில எல்லாரும் கேட்கும்படியாய் ஒரு கேள்வி. எந்த அதிகாரத்தினால் இதை செய்தீர்கள்? எந்த வல்லமையினால் இதை செய்தீர்கள்? கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷமே அங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு வார்த்தையினால பதில் சொல்ல சில வார்த்தைகளுக்கு ஆவியானவர் பதில் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இன்னைக்கு அநேகர் உங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே சில கேள்விகள் வந்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? எப்படி இது நடந்தது? யாரால் நடந்தது? இது என்னமாய் முடியும்? என்ன கேள்வி இருந்தாலும் சில கேள்விகளுக்கு வார்த்தையினால் பதில் கிடைக்காது, பரிசுத்த ஆவியானவராலே கிடைக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கேட்கிறது அதிகாரிகள். ஒருவேளை அதிகாரிகள் உங்களுக்கு முன்பாக சில கேள்விகளை வைத்திருக்கலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு முன்பதாக சில கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக சில கேள்விகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த விடுதலை பெருவிழாவின் முதல் நாளில் ஒரு வார்த்தை ஆவியான உங்களுக்கு வைக்கிறார். மகனே மகளே, உனக்காக நான் பதில வைத்திருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. உன்னை குறித்து உனக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்வி எந்த கேள்வியாக இருந்தாலும், கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும், கேட்கப்படுகிற சூழ்நிலை எதுவாயிருந்தாலும், ஒருவேளை நீ பதில் சொல்ல முடியாமல், பதில் சொல்வதற்கு வார்த்தை இல்லாமல் இருக்கலாம். ஆவியினாலே நீ நிரம்பினால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா. ஒரு வார்த்தையை சொல்றேன், விடை தெரியாத அநேக கேள்விகளுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு பதிலை வைத்திருக்கிறார். பதிலை வைத்திருக்கிறார்.
வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் பதிலாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எந்த வல்லமையினாலே, எந்த அதிகாரத்தினாலே, எந்த நாமத்தினாலே, அதுவரைக்கும் அங்க அதிகாரம் ரோமர்களுடைய அதிகாரம், அதுவரைக்கும் பெரியவர்களாக இருந்தவர்கள், பிரதான ஆசாரியர்கள், அங்க இருந்த எருசலேமில் இருந்த சேனை தலைவர்கள், இவங்க தான் அதிகாரத்தை கையில் வச்சிருந்தாங்க. ஆனா யாருமே அந்த மனுஷனை நடக்க பண்ணல. எத்தனையோ முறை அதிகாரிகள் போனார்கள், காசு கொடுத்துட்டு போனாங்க. எத்தனையோ முறை பிரதான ஆசாரிகள் போனாங்க, காசு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா யாரும் அவனை எழுப்பி நடக்க பண்ணவில்லை. அவன் பேதுருவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர், பேதுருவுக்குள் இருந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவனை எழும்பி நடக்க பண்ணினது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? எந்த வல்லமையினாலே, எந்த அதிகாரத்தினாலே கேட்டபோது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார். அவர் வாய் திறக்கிறதுக்கு முன்னால, அவர் பதில் சொல்வதற்கு முயற்சிக்கிறதுக்கு முன்னால ஆவியானவர் பேதுருவை தம்முடைய வல்லமையினால் நிரப்பினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அந்த பரிசுத்தாவின் நிறைவோடு ஒரு பதில் வருகிறது. அந்த பரிசுத்தாவின் நிறைவோடு பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். அவர்களை குறித்து பலரும் பலவிதமாய் பேசுகிறார்கள். இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, இவர்கள் படிப்பறியாதவர்கள் அல்லவா, இவர்களுக்கு சரியா பேச தெரியாத, இவங்க பயந்தாங்கொழிகள் என்று சொல்லி பலவிதமாய் பேசினாலும் இப்பொழுது பரிசுத்தாவினால் நிறைந்த பேதுரு இரண்டாவது அதிகாரத்தில் பல தேசங்களில் இருந்து வந்த ஜனங்களுக்கு முன்னால பேசுகிறார். பல ஊர்ல இருந்து வந்தவர்களுக்கு முன்பதாக பற்பல பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தின போது இது என்னமாய் முடியுமோ என்று கேட்டவர்கள் மத்தியிலே பரிசுத்தாவின் நிறைவோடு பேசினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழும்பி நட என்று சொன்னபோது சப்பானி எழும்பி நடந்திருக்கிறான். அதை குறித்து ஒரு கேள்வி, அவனுக்குள் நடந்த அற்புதத்தை குறித்து, அவனுக்குள் வந்த மாற்றத்தை குறித்து, அவனுக்குள் வந்த உயர்வை குறித்து, அவனுக்குள் வந்த ஆசீர்வாதத்தை குறித்து, இது எதனால் நடந்தது? இன்னைக்கு உங்களை குறித்து அநேகருக்கு அநேக கேள்வி இருக்கலாம். ஒரு நாள் இவன் எப்படியோ இருந்தான், ஒரு நாள் இவன் எப்படியோ இருந்தா, இவன் பிள்ளைகள்லாம் எப்படியோ இருந்தது. இன்றைக்கு இவர்கள் இருக்கிற நிலைமை, இன்றைக்கு நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? இயேசு கிறிஸ்து எந்த மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகிற நல்ல தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எந்த மனிதனையும் உயர்த்தும், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உங்களுக்கு முன்பாக நிற்கிறதான நான், என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடியில் பாஸ்டர் ஜான் சைலம் அவங்க சபையோட விசுவாசி தான் நான். 4வது வகுப்பு படிக்கும் போது எனக்கு 8 வயசு. எங்க அம்மா ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் உள்ளவர்கள். எங்க அப்பா ஒரு பெயர் கிறிஸ்தவர், பெயர் பவுல், ஆனால் பயங்கரமான குடிகாரர். எப்போதும் குடித்து கொண்டே இருப்பார். ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்தால் ஆனால் வாங்குற சம்பளத்தெல்லாம் குடிச்சு நாங்கள் 3 பிள்ளைகள். எனக்கு ஒரு மூத்த அக்கா, ஒரு தம்பி. இந்த 8 வயசுல எங்க அக்கா என்னோட 3 வயது மூத்தவள், என் தம்பி 3 வயது எனக்கு இளையவன். 4வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஒரு தங்கச்சி. அந்த குழந்தை பிறந்து 3 நாளைக்குள்ள அந்த குழந்தை என்ன செய்து விட்டது? இறந்து விட்டது. அந்த குழந்தை பிறந்த அந்த டெலிவரி டைம்ல என் தாயாருடைய ஒரு கண் பார்வை இல்லை, ஒரு கை செயல்படாது, ஒரு கால் செயல்படாது, ஒரு பக்கவாதம். ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி, தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க அம்மாவால் எழுப்பி நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, யாருடைய உதவியும் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. அப்படி படுத்த படுக்கை. எங்க அம்மாவுடைய எங்க தாத்தா பாட்டி அவங்க நம்பிக்கையின்படி அநேக இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அநேக மந்திரவாதிகளை பார்த்தார்கள். அநேக அவங்களுடைய நம்பிக்கையின்படி கூட்டிக் கொண்டு போனார்கள். போகும்போது எப்படி கொண்டு போனாங்களோ அப்படிதான் வரும்போதும் கொண்டு வருவார்கள். ஒரே ஒரு மாற்றம் மட்டும் நடந்திருக்கும். கையில ஒரு தாயத்து கட்டி இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு கையில தாயத்து, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது காலில், இடுப்புல, இப்படி எங்கெல்லாம் கொண்டு போனார்களோ அங்கெல்லாம் தாயத்து. ஆனால் மாற்றம் எதுவும் நடக்கவில்லை. எங்க அப்பாவுக்கு இதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. குடிப்பாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க போய்கிட்டே இருக்குது. 3 பிள்ளைகள், பசி பட்டினி, தாய் படுத்த படுக்கை, எல்லாரும் அப்படியே இந்த குடும்பம் அவ்வளவுதான் என்று பார்த்து கொண்டிருக்கும். நாங்கள விவரம் தெரியாத வயசு. இதே போல ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்காக, ஒரு விசேஷித்த கூட்டத்திற்காக தூத்துக்குடியில் ஒரு 3 நாள் திறந்த வெளி கூட்டம்.
ஸ்பிக்னகர் சர்ச்சில் வச்சு அந்த 3 நாள் கூட்டம் வெளி கிரவுண்டில் நடக்குது. அதில் செய்தி கொடுக்க முடியாய் நாகர்கோவிலிருந்து தூத்துக்குடிக்கு தேவதாசன் என்கிற வருகையின் தூதன் பத்திரிகை ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பத்திரிகை ஆசிரியர் அவர் இறந்துட்டார். அந்த ஊழியக்காரர் செய்தி கொடுக்க முடியாது வந்திருக்கிறார். அந்த கூட்டத்தை குறித்த நோட்டீஸை கொடுக்கிறதுக்கு 2 அக்காமார் எங்கள் சபையில் உள்ள, இன்னைக்கு அவங்க பெரிய நல்ல வயசுல இருக்காங்க, அந்த அக்காமார் வீடு வீடா நோட்டீஸ் கொடுத்துட்டு வராங்க. இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வீடு வீடா நோட்டீஸ் கொடுக்கும்போது எங்க வீட்டுக்குள்ள வரும்போது எங்க அம்மா படுத்த படுக்க என்னன்னு விசாரிக்கிறாங்க. கைகளை விளங்கல, கண்ணு ஒரு கண்ணு தெரியாது, ஒரு பக்கம் முழுவதுமாய் செயலற்ற நிலைமையில் படுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த வந்த 2 அக்காவும் சொன்னாங்க, இப்படி ஒரு 3 நாள் கூட்டம் நடக்குது, அங்க வாங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும். யார் சுகம் தருவா, எந்த டாக்டர் வராங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு. அப்ப அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு. எங்க அம்மா அவங்களுக்குள்ள இந்த மத வைராக்கியத்தில் இயேசு தருகிற சுகம் எங்களுக்கு ஏசி அனுப்பிட்டாங்க பாருங்க. அடுத்த நாளும் தேடி வந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு வெள்ளி சனி ஞாயிறு, வியாழக்கிழமையும் அவங்க தேடி என்ன செய்றாங்க, வாராங்க. காலையிலே வந்து கூப்பிடுறாங்க, அம்மா நீங்க வாங்க வந்து பாருங்க. அப்பமும் காலையிலும் ஏசி அனுப்பிட்டாங்க. சாயங்காலமும் ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த அன்பினால அந்த சபையில் உள்ள அக்காமார் தேடி வந்தாங்க. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒரு வார்த்தை சொன்னாங்க, வந்து பாருங்க வந்து பாருங்க. அது வரைக்கும் ஒரு வைராக்கியத்தோடு கூட என்னுடைய தாயின் மனம் இலகினது. சரி வருகிறேன், நடக்க முடியாது. எங்க சர்ச்சில் இருந்து ஒரு அண்ணன் வந்தாங்க, சைக்கிளை தூக்கி வச்சாங்க. ஒரு ஆள் சைக்கிளை வச்சு எங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த அண்ணன் சைக்கிளை உருட்டிட்டு ஓட்டலாம் முடியாது, கையை கால் நின்றுக்கிட்டே இருக்கும். கிரவுண்டில் கொண்டு போய் பின்னால ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த கிரவுண்டு எப்படின்னா சுற்றிலும் உடமரம் உடங்காடு, பெரிய கிரவுண்டு. ஒரு 400-500 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நான் சொல்லுகிறது 1984 அந்த வருஷம். பாடல் ஆராதனை எல்லாம் நடந்தது. அந்த தேவனுடைய மனிதர் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கிறதுக்காக மேடையில் எழும்பி நின்று மைக்க கையில் எடுத்தோன்னு எதுவுமே சொல்லல. இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு அம்மா கையில கழுத்துல இடுப்புல காலில் தாயத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. எங்க அம்மா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க இயேசுநாதர் மேல நம்பிக்கை வச்சு இதெல்லாம் நீங்க கலட்டி போட்டீங்கன்னா இயேசுநாதர் உங்களுக்கு சுகம் தருவார். எங்க அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம், யாரோ இருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே வார்த்தை திரும்பவும் சொல்றார். அந்த 2வது முறை அந்த வார்த்தை சொன்னோன்னு எங்க அம்மாவுக்குள்ள இருந்த விசுவாசம், எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி இருந்த எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அறுத்து எடுத்து அவன் உடக்குள்ள எரிஞ்சிட்டாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினார். கடைசியில் ஒரு அழைப்பு கொடுத்தார், வியாதியஸ்தர்களுக்காக போய் ஜெபிக்க போகிறோம். சரீரத்தில் வியாதியோடு கூட இருக்கிறவர்களை முன்னாடி கொண்டு வாருங்க, வியாதியோடு கூட இருக்கிறவர்கள் முன்னாடி வாங்கன்னு சொல்லும்போது ஐயா கூட்டத்துக்கு வரும்போது சைக்கிளை வச்சு தள்ளிட்டு வந்த எங்க அம்மா எளிமை நடந்து முன்னாடி போனாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா. எந்த மனுஷனை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை, படிப்பறிவில்லாத ஒதுக்கப்பட்ட என் தாயாரை எளிமை நடக்க பண்ணினது. எளிமை நடந்தாங்க. அன்னையிலிருந்து சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அவன் ஒதுக்கி வச்ச குடும்பங்கள் இப்போ பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, எங்க அம்மா சபைக்கு போறாங்க, அதை பத்தி எங்க அப்பாவுக்கு அவ்வளவு கிடையாது, குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சபைக்கு எங்க அம்மா போய் ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்கும். நாங்கெல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறோம். சண்டே ஸ்கூல்ல போய் வசனம் படிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க சபை எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. ஒரு 5 மாசம் 6 மாசத்துல எங்க அப்பா குடிச்சு இந்த நுரையீரல் வெந்து அழுகி மரித்து போயிட்டாங்க. குடியினால இந்த உலகத்தை விட்டு என் தகப்பனார் மறைந்து போய்விட்டார். இப்போ எங்க அம்மா இப்போ தான் சுகமாக இருக்கிறாங்க. 3 பிள்ளைகள். இப்போ சொந்தம் பந்தம் ஊர் உலகம் எல்லாம் ஒன்னா கூடி நின்று எங்க அம்மாவை பரிகசிக்கிறாங்க. நீ அந்த இயேசுநாதரை நம்பி போன, அதனால தான் உன் புருஷன் செத்துட்டான். இயேசுநாதரை நம்பி போனதுனால தான் உன் குடும்பம் இப்படி வந்துட்டு. ஆனால் படிப்பறிவு இல்லாத என் தாய் சொன்ன ஒரு வார்த்தை, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் தெருவினாலும் பரவாயில்ல, எனக்கு சுகம் தந்த ஆண்டவர் என்னையும் என் பிள்ளைகளை வாழ வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா. என்னையும் என் பிள்ளைகளை வாழ வைப்பார். எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. என் தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், நான் படுத்த படுக்கையில கிடந்தேன், இன்னைக்கு நான் நடக்கிறேன். நான் படுத்த படுக்கையா இருந்தேன், இன்னைக்கு என் சொந்த கால நிற்கிறேன். என்னையும் என் பிள்ளையும் கர்த்தர் வாழ வைப்பார்னு சொல்லி சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இருந்த கொஞ்ச பலத்துல தூத்துக்குடியில் உப்பளத்தில் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலை, நல்ல திரகாத்திரமா இருப்பாங்க. ஆனா அந்த சுகத்துக்கு பிற்பாடு இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைகளை வளர்க்கணுமே. எங்க அப்பா குடிச்சு ஊர் ஃபுல்லா கடன். கவர்மெண்ட் வேலை தான், ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா எங்க அப்பா மரித்த பிற்பாடு அந்த வரக்கூடிய பென்ஷன் பணம் எல்லாம் வந்தது.
மாதம் 325 ரூபா பென்ஷன் வரும். மாதம் 325 ரூபா, 4 பேர் சாப்பிடணும், 3 பிள்ளைகள் படிக்கணும். அந்த 325 ரூபாயிலும் எங்கள் அம்மா படிப்பறிவு கிடையாது, ஆனால் பாஸ்ட் பண்ணுற பிரசங்கள்லாம் கவனமாக கேட்டு வீட்டில் வந்து எங்களை பைபிளை வாசிக்க சொல்லுவாங்க. சர்ச்சில் சொன்ன வசனத்தை நாங்கள் எடுத்து வாசிக்கணும். அப்படி பிரசங்கத்தை கேட்டபோது அந்த 325 ரூபாயில 32 ரூபா 50 பைசா தனியாக எடுத்து வச்சு பாஸ்ட் கையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. எங்கள் பாஸ்ட் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, அம்மா நீங்களே கஷ்டப்படுறீங்க. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, இது கர்த்தருக்குரியது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவாங்க. இந்த தசம பாகம் கர்த்தருக்குரியது. அன்றைக்கு அந்த 325 ரூபாயில எங்கள் அம்மா உண்மையாக எடுத்து கொடுத்தாங்க. ஆமாம், எங்களுக்கு புதுசு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நியூ இயர்லாம் ஒரு சாலக்கருவாடை சுட்டு தலை ஒரு ஆளுக்கு, கண்டம் ஒரு ஆளுக்கு, வால் ஒரு ஆளுக்குன்னு சொல்லி கஞ்சி குடிச்சிருக்கோம் ஒரு நியூ இயரில். ஆமாம், சர்ச்சில் எங்களுக்கு ஆமாம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. சபை எங்களை வளர்த்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆமாம், சபையோடு கூட நாங்கள் இணைய ஆரம்பித்தோம். இயேசுநாதரை நம்ப ஆரம்பித்தோம். இயேசுநாதரை உறுதியாய் பிடிக்க ஆரம்பித்தோம். எங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. வசனங்களை படித்தோம். சின்ன வயசில் வசனங்களை எங்கள் பாஸ்ட் படிக்க வச்சாங்க, அடித்து படிக்க வச்சாங்க. ஆமாம், சபையோடு கூட இருந்து ஆமாம் சபையோடு வளர ஆரம்பித்தோம். நடுத்தருவில் நிற்ப உன் பிள்ளைகள் பிச்சை எடுப்பாங்க, உன் குடும்பம் அழிஞ்சு போயிருன்னு சொன்னாங்க. ஆமாம், எங்கள் குடும்பத்தில் அவன் எங்கள் சொந்த பந்தங்களே அதிகமாக படித்தது நாங்கள் 3 பேர் தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்றைக்கி எங்கள் அக்கா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். தம்பி ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாருக்கும் சொந்த இடங்களை வீடுகளையும் தந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இயேசு கிறிஸ்து தாழ கிடக்கிறவர்களை உன்னதத்தில் தூக்கி வைக்கிறவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சபை எங்களை பராமரித்தது. சபையோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்தோம். நாங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாதுன்னா அந்த 2 அக்காமார் இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல வயசாயிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க தேடி தேடி வந்தாங்க. இந்த இடத்துல இருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேடி போவோம். யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஏசத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க, திட்டத்தான் செய்வாங்க. பல கேள்விகள் கேட்பாங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. நாம ஒரு நேரத்துக்கு 2 நேரம் போனா, 2 நேரத்துக்கு 3 நேரம் போனா பல குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்க அம்மா நடக்க முடியாம கிடந்தது ஊருக்கு ஃபுல்லா தெரியும். இப்ப நடந்து உப்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க. உப்பளத்துல போய் உப்புலாம் சமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தா. ராத்திரி பகலுமா அந்த அரவையில உப்பு அரைப்பாங்க, நைட்டு பகலுமா வேலை பார்த்தாங்க. ஆமா, எங்களை கர்த்தர் அப்படியே வளர்த்தார். எங்க அம்மா நடக்கிறத பார்த்து இவ எப்படி செல்லக்கணி நடக்காம இருந்தா எப்படி நடக்கிறா, ஏசு எனக்கு சுகம் தந்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த சர்ச்சுக்கு போனேன், ஏசு எனக்கு சுகம் தந்தா. அப்படி சொல்லி சபைக்குள்ள ஏராள ஆத்துமாக்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த 2 பேர் அன்னைக்கு வராம போயிருந்தா நாங்களும் எப்படி இருந்திருப்போம்னு தெரியாது. அநேக ஆத்துமாக்கள். அந்த 2 பேர் நீங்க தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த 2 பேர் நாம தான். ஐயா, உங்களுக்கு தெரிந்த விதத்தில், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, ஆபீஸ்ல, அலுவலகத்தில் தெரிந்ததை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் போதுமானவர். எங்கேயோ கிடந்த அந்த பிறவி சப்பானியை ஆண்டவர் இப்ப உன்னதத்தில் வைத்திருக்க. இப்ப எல்லாருடைய பார்வையும் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். இவன் எப்படி நடந்தான், இவன் எப்படி நடக்கிறான், இவன் எப்படி குதிக்கிறான். அவன் குதிப்பதும் நடப்பதும் அவன் ஓடுவதும் எல்லாம் பரிசுத்தாவின் வல்லமை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. இது சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமும் பரிசுத்தாவின் வல்லமையும் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த பலன் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் தருவார். இந்த வேத பகுதியை நான் வேகமாக சுருக்கமாக சொல்றேன். பாருங்க, பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து என்ன நடந்தது அதை சொல்றான். இது எங்களால் நடக்கல, எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவரால. இது நாங்கள் நடக்க பண்ணல, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவினால. அந்த இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்த தெய்வம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு. அவங்க கேட்ட கேள்வி, இவன் எப்படி நடந்தான்? அவன் நடந்ததுனால ரட்சிப்பின் செய்தி வெளியே போனது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமமே இல்லை. இப்ப இதெல்லாம் கேட்ட போது அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே. எங்க போனாலும் கூடவே போறான்.
யார் கேள்வி கேட்டாலும் இவன் பதிலாயிருக்கிறான். யார் கேள்வி கேட்டாலும் இது எப்படி நடந்துனா யார் பதில்? அவன் இல்லாம இருந்தா கூட என்ன செய்யலாம்? அவன் இல்லாம இருந்தா கூட இவங்க ஏதோ செஞ்சிட்டாங்க. ஆனா தேவாலயத்திலே அலங்கார வாசலண்டையில எல்லாரும் பார்க்கிற இடத்துல இருந்தவன் இப்ப எங்க இருக்கிறான்? பேதுருவோடும் யோவானோடும் சபையோடும் ஜெபிக்கிறவர்களோடும் ஆராதிக்கிறவர்களோடும் உபதேசத்தில் இளைஞர்களோடும் அவன் இணைந்திருக்கிறான். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இப்போ அவங்களை பயமுறுத்தி விட்டு விட்டாங்களாம். பயமுறுத்தி இனி பேசக்கூடாது, இனி இதை பத்தி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பேதுரு அழகா சொன்னாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க எங்களால கூடாது. நாங்கள் கண்டவைகளை பேசுவோம், நாங்கள் பெற்ற சுகத்தை பேசுவோம். இயேசு எங்களுக்கு தந்த சுகம், இயேசு எங்களுக்கு தந்த ரட்சிப்பு, இயேசு எங்களுக்கு தந்த வாழ்க்கை, கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க முடியாது. சொல்லிட்டு போறாங்க. இந்த மனுஷன் அவங்க கூடயே போறான், அந்த மனுஷனும் கூட போறான். அதுல ஆச்சரியமான ஒரு காரியத்தை பாருங்க. 23 அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து யார்கிட்ட வந்தாங்களா? யார்கிட்ட வந்தாங்களா? தங்களை சேர்ந்தவர்கள். இவங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் அங்க தனியா இருக்கிறாங்க. இவங்க அரசாங்கத்துக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. நடு ஊருக்குள்ள நிப்பாட்டி கேள்வி கேட்காங்க. இப்போ அவங்களை பயமுறுத்தி விடுதலையாக்கிட்டாங்க, நீங்க போகலாம். தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து நடந்ததை சொல்லுகிறார்கள். இன்னென்னலாம் நடந்தது, இன்னெல்லாம் நடந்துன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து 24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பேதுருவோடும் யோவானோடு கூட சேர்ந்த சபையார் ஜெபித்த போது, மறுபடியும் 31 வசனத்தை பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர்கள் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுவீங்கன்னா அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க இருந்தாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க இருந்தாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களும் ஆவினால் நிரம்பினாங்க, பெறாதவர்களும் பரிசுத்தாவினால் நிரம்பினாங்க. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? நீங்க 4வது அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா பேதுரு பரிசுத்தாவினால் நிரம்பினார். அவர் தான் இப்போ வந்து இந்த கூட்டத்தில் சொல்றார், தங்களை சார்ந்தவரிடத்தில் சொல்றார், இதெல்லாம் நடந்துன்னு சொல்லி. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை சார்ந்தவரிடத்தில் தங்களை சார்ந்தவரிடத்தில் வந்து சொன்ன போது அவங்க எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறாங்க? இன்னும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இன்னும் நாங்க தைரியமா பிரசங்கம் பண்ணணும். இன்னும் உம்முடைய பரிசுத்த பிள்ளையா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். உம்முடைய ஊழியர்கள் தைரியமா இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபித்த போது ஜெபித்த அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? புதிய ஏற்பாட்டில் எல்லார் மேல் ஆவியானவர் இறங்குவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? எல்லாரையும் நிரப்புவார், எல்லாரையும் நிரப்புவார். நீங்க 2 நாளாகமோ 20வது அதிகாரம் யோசபாத் ராஜாவோட நாட்கள்ல ஒரு பெரிய பிரச்சனை மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் வந்து யோசபாத்துக்கு விரோதமா இருக்கும்போது தேவாலயத்துக்கு முன்னால எல்லாரும் நின்று ஜெபிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த 20:14 மட்டும் பாருங்களேன். 2 நாளாகமோ 20:14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்தரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால். போதும். தேசத்துக்கு ஒரு பிரச்சனை, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. என்ன செய்யறதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல, செய்வது என்று சொல்லி தெரியாம தேவசமத்தில் நிற்கிறோம் என்று சொல்லி சபையே நிக்குது. அந்த சபையில இவனுக்கு எவ்வளவு அறிமுகம் பாருங்க, இவன் பேர் யகாசியேல், என் பேர் ஞானசேகர், எங்க அப்பா பேர் பவுல், எங்க தாத்தா பேர் ஞானமுத்து, அவ்வளவுதான் தெரியும். அவங்களுக்கு பேர இப்ப என்ன அறிமுகப்படுத்துமோ அப்படி அறிமுகப்படுத்தல, ஞானசேகர் பாஸ்டர். ஆனா அந்த யகாசியேலுக்கு இவன் யாருன்னே தெரியாது. சபை நடுவில் உட்கார்ந்து தேசத்துக்காக கதறி கொண்டிருந்தான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? தேசத்திற்காக கதறி கொண்டிருந்த அவன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அவன் மேல் ஆவியானவர் இறங்கி என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த ராஜாவுக்கும் அந்த படை தளபதிக்கும் அந்த ஜனங்களுக்கும் அந்த யகாசியேல் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் வழிவகுத்து கொடுக்கிறார். ஒரு பெரிய வெற்றி. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ,
யாரெல்லாம் தாகத்தோடு கூட இருக்கிறார்களோ எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மைப்படுத்துமா. இதைத்தான் ஆமை இந்த முதல் நாளில் ஆண்டவர் என்ற உள்ளத்தில் வைத்த வார்த்தை, அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இப்ப இந்த செய்தியை அப்படியே சுருக்கி சொல்றேன். பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். அவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு சப்பானியை எழும்பி நடக்க பண்ணினது. அந்த சப்பானி எழும்பி நடந்ததினாலே அதிகாரிகள், ஜனங்கள் எல்லாரும் இது எப்படி நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிறார், தைரியப்படுத்தப்படுகிறார். அந்த தைரியத்தோடு கூட சொல்ல வேண்டிய சத்தியத்தை தைரியமாய் சொல்லுகிறார். அங்க நடந்த எல்லாவற்றையும் சபைக்குள் வந்து சொல்லுகிறார். அவர்களை சார்ந்தவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது சுகமாக்கப்பட்ட, சொஸ்தமாக்கப்பட்ட அந்த மனுஷனும், அவன் இப்ப சப்பானி கிடையாது, அந்த மனுஷனும் அவர்களோடு கூட இருக்கிறான். சபையார் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த போது அவர்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி என்று இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே அவன் நடுப்பகுதியிலே அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே நிரம்பினார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற நம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அற்புதம் செய்திருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. நான் சொன்னேன், எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை சொன்னேன். எங்க குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், அதே போல இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த மாலைவெல்ல ஒரு அற்புதத்தை தேடி, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து, ஒரு விடுதலை தேடி, வேலையில, பிள்ளைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்தில் நிம்மதியில் ஏதோ ஒரு அற்புதத்தை தேடி ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவர். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்தவர், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் அற்புதங்களை பெற்றவர்கள். இன்றைக்கு சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்மை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமே. எங்கேயோ இருந்தோம் தேவாலயத்தில் கிடக்கும்போது இவன் யாருன்னே தெரியாது. இப்போ இவன் சார்ந்து இருக்க ஒரு பேதுருவும் யோவானும் இருக்கிறார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள், இவர்கள் நமக்காக ஒருமனப்படுவார்கள், இவர்கள் நமக்காக பாரப்படுவார்கள். அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலை அடைக்கப்பட்ட போது ஜெபித்தது சபை. அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது, அநேக கேள்விகள் வந்த போது அவர்களை சேர்ந்தவர்கள் கூடி 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 ஜெபித்தார்கள். இந்த இடத்துல இருக்க நாம் எல்லாரும் இந்த நாட்களில் கூடி கூடி ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்படி ஜெபிக்கும் போது ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நமக்குள்ளே வரங்களை கர்த்தர் தருவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். உங்களையும் நிரப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பேதுரு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான். எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது அவர்கள் எல்லார் மேலும், மேல் வீட்டாரில் 120 பேர் இருந்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். இங்க கூடி ஜெபித்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர் இறங்கினார். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் ஆவியானவர் இறங்க போதுமானவர். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா. நம்மை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். என்ன நிரப்புவாரா? எனக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவருக்கும் போதுமானவர். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இன்றைக்கு சபைக்கு தேவை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும். ஒரு பேதுரு ஆவியில நிறைஞ்ச போது எந்த அதிகாரிகளும் பேச முடியல. ஒரு பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவனை கை தூக்கி விட்ட போது பிறவி சப்பானி எழுப்பி நடந்தான். சபைக்குள்ளே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு முழு சபையாக நம்ம ஜெபிக்கும் போது இன்னும் அநேக அற்புதங்கள் நடக்கும். தெருவில் கிடக்கிற அநேகர், வாழ வழி தெரியாமல் இருக்கிற அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேதுருவாய் எடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். இன்றைக்கு இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு நாம் தான். நம்முடைய சுய பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது, நம்முடைய சொந்த பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது.
நமக்குள்ளே பரிசுத்தாவின் வல்லமை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில எல்லா தட்டைகளும் உடையும். நாம் ஆவியில் நிரம்பும் போது நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளாக 20வது அதிகாரத்தில் சொன்னேன், அதே போல 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாலும் எங்கேயோ இருந்த யார் மேலே ஆவியானவர் இறங்குவார், கூட்டத்துக்குள்ள இருக்கிற யார் மேலே ஆவியானவர் இறங்குவார், அந்த கூட்டத்துக்கு தேவையான வார்த்தையை தருவார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லார் மேலே ஆவியானவர் இறங்குவார், நமக்கு தேவையான வார்த்தைகளை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? இந்த இடத்துல பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க நிரம்பினது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நிரப்பணும். ஆமென். நீங்க பாடல் பகுதியில் பாடல் பாடும்போது 2 பாட்டு நானும் பாஸ்டர் பிரபு உள்ள உட்கார்ந்துருந்தோம். பாஸ்டர் பிரபுட்ட சொல்லிட்டே இருந்தேன், நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நான் வீட்டில் வச்சு அந்த சொன்ன வார்த்தை அந்த 2 பாட்டுலையும் அபிஷேக ஒளிமரம், அந்த பாட்டு பாடினீங்களா? அபிஷேக நதி நான், அந்த பாட்டு. 2வது நான் நிறைந்து நிரப்புவேன். சொல்லுங்க, நிறைந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பேதுரு நிரப்பப்பட்டான், அந்த நிறைவு அந்த சப்பானிக்குள் வந்தது. அந்த சப்பானி நிறைந்தான், அந்த நிறைவு அநேகருக்குள்ள வந்தது. புதிய ஏற்பாட்டு சபை பெருகிக்கொண்டே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய சபைகள் பெருகணும்னு சொன்னா நாம நிரம்பணும். அந்த பரிசுத்தாவின் வல்லமை என்பது சபைக்குள் மாத்திரமல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இந்த 4 சுவருக்குள் மாத்திரமல்ல, நடு தெருவில் நிறுத்தினாலும் ஆவியில நிரம்பணும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? அதுதான் அந்த வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னேன், அவனை ஜனங்கள் நடுவே. நம்ம ஆவியானவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இந்த இடத்துல பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க தயவாய் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பிப்பீங்களா? பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க கரங்களை கீழே போடுவோம். ஆமே. இந்த இடத்துல பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆமே. நம்ம ஜெபிக்கும் போது கொஞ்சம் எல்லாருமே முன்னாடி வாங்க. இந்த பரிசுத்த அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்கு ஊற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமே. பாஸ்டர் சொன்ன நாள்ல இருந்து எனக்குள்ள ஓடின ஒரு என்ன ஓட்டத்தை தான் நான் உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ சபை ஆவியில நிரம்புதோ அப்போ ஒரு கூட்டம் சபையை தேடி ஓடி வரும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? அது சபையில நடக்க போகுது. இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை நிரப்ப போகிறார். நீங்க என்னை நிரப்பும் ஆண்டவர்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு கேட்டா போதும். ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருக்கணும். எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை, இங்க இருக்கிற எல்லார் மேலும் எல்லாரையும் அபிஷேகத்தால் நிரப்ப தேவன் போதுமானவர். அந்த அபிஷேகம் நம்மளை தைரியப்படுத்தும். இது உன்னதத்திலிருந்து வந்த வாக்குத்தத்தம், இது உன்னதத்திலிருந்து வந்த பலன். எங்கேயும் நம்ம நிப்பாட்டும், எந்த அதிகாரிகளுக்கு முன்னாடி நிப்பாட்டும், எந்த இடத்துல பேச ஞானத்தை தரும். பேதையா இருக்கலாம், இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க அபிஷேகத்தோடு கூட போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். கண்டிப்பா பார்ப்பாங்க. எதினாலே? எந்த வல்லமையினாலே? பரிசுத்த ஆவியினாலே. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் ஆவியால் நிரப்ப போதுமானவர். நாம நிரம்பி மற்றவர்கள் நிரப்பணும். இந்த இடத்துல இருக்க பெற்றோர்களை உங்களை சொல்றேன், நீங்க நிரம்பி மற்றவர்களை நிரப்புங்க. உங்க பிள்ளைகள் நிரப்புங்க. நீங்க நிரம்பி வேலை செய்யற இடத்துல நிரப்புங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய ஊழியக்காரங்க சபையில வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் பஸ்ல உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பஸ்ஸுக்குள்ள பேயாடிச்சு, நான் காட்டுக்குள்ள பைக்கில் போய்கிருந்தேன், பக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் வர பயப்பட்டாங்க, அவன் நாங்கள் நடந்து போன போது அவன் அசுத்தாவில சத்தம் போட்டது. ஏன்? அவங்களுக்குள்ள இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். அதே அபிஷேகம் இன்றைக்கு சபைக்கு தேவை, நம்முடைய சபைக்கு தேவை. ஆமென். கர்த்தர் எல்லாரையும் நிரப்புகிறவர். இந்த இடத்துல இருக்க சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் அவர் நிரப்பிட்டார்னா நமக்கு வேலை ஈஸி. ஆமென். ஆவியானவர் வந்துட்டார்னா ஒரு பெரிய வெயிட்டை ஒரு ஆளா தூக்குறதுக்கும் அந்த பெரிய வெயிட்டை இன்னொரு பலசாலியான ஒரு மனுஷன் வந்து தூக்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் என்னால் தூக்கக்கூடிய வெயிட்டை தான் என்ன செய்ய முடியும்? தூக்க முடியும். என்னை விட பலசாலி, நம்மளோட பலசாலி வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் இந்த ஸ்பீக்கர் தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? அவங்களுக்கு இது ஈஸி. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம பிரச்சனை ஈஸி. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க பிரச்சனை ஈஸி. அவர் எல்லாவற்றையும் சால்வ் பண்ணுவார். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை ஒன்றாக்குவார்.
உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்களை குலைத்து போடுவார். உங்களை விட்டு போன வேலை திரும்ப வரும். பிசினஸ்ல நீங்க அடைந்த லாஸ் திரும்ப வரும். அதற்கு தேவை நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவன் நாம நிரம்பிட்டனா சபை ஆட்டோமேட்டிக்கா நிரம்ப ஆரம்பிக்கும். சபை நிரம்ப ஆரம்பிச்சிட்டா ஆத்துமாக்கள் வருவார்கள். இந்த கடைசி காலத்தில் ஒரு நபர் ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று சொல்லி இந்த இடத்தில் இருக்கிற ஒரு நபர் தாகத்தோடு கூட கேட்கும் போது, தாகத்தோடு கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப போதுமானவர். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவன் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? முடிந்த எல்லாருமே சேர்ந்து வாங்கல, முன்னாடி சேர்ந்து வாங்கல, முன்னாடி வாங்கல. அதுவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா அவன் நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருமே வாங்க, எல்லாருமே முன்னாடி தள்ளி வந்துருங்களேன். அங்கங்க கேப் விடாம ஆமே வர எல்லாருமே வாங்க ப்ளீஸ். சபைக்கு தேவை பரிசுத்த ஆவியின் வல்லமை. அம்மா இந்த இடத்துல இருக்க நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம ஒரு நாள் சாதாரணமானவங்களா இருந்தோம். வாங்க எல்லாரும் கண்களை மூடுவோம், யாரையும் பார்க்க வேண்டாம். விசுவாச ஓட்டத்துல ஒரு ஜெயம் வேணும்னா பேதுரு அந்த இடத்துல யாரையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. யாரையும் அவங்க எழும்புவாங்களா இவங்க எழும்புவாங்களா இல்ல, அவர் எழும்பினார், அவர் எழும்பினார், அவர் எழும்பினார். அவன் வருகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, உங்க பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. அவன் பின்னால் நிற்கிறவங்க நீங்க பரிசுத்தான அபிஷேகம் பெற்றீங்கன்னா ஆண்டவரே என்னை நிரப்பும், அவன் முன்னால இருக்கிறவங்க நிரப்புன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் ஆரம்பிப்போமா? சபைக்கு தேவை பரிசுத்த ஆவியின் வல்லமை. அவன் அந்த வல்லமை, அந்த வல்லமை இப்போ எல்லார் மேலும் அவர்கள் கூடி ஜெபித்த போது, அவர்கள் கூடி ஜெபித்த போது ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார், எல்லாரையும் நிரப்பினார், எல்லாரையும் நிரப்பினார். ஆமென். இப்போ எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். குறைந்த பாத்திரங்கள் நிரம்புகிற, ஆமே வெறுமையான பாத்திரங்கள் நிரம்புகிறது. நீங்கள் நிரம்பி அநேகரை நிரப்புவீர்கள். ஆமே சபையின் அஸ்திவாரம், அஸ்திவாரம் அபிஷேகம். ஆமே சபையை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே நம்முடைய பலன், உன்னதத்தின் பலன் அபிஷேகம். நல்ல கரங்களை தட்ட முடியும், நல்ல கரங்களை தட்டுங்க. ஆமே வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீர். எஸ் 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 சகோதரரை கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென். அம்மாமார்களை கர்த்தர் நிரப்புகிறார், வாலிபர்களை நிரப்புகிறார். வரங்கள் தரிசனங்களை பார்க்கிறீர்கள். உங்க மூலம் அநேகர் வாழ்வடைய போகிறார்கள். உங்க மூலம் அநேகர் பிழைக்க போகிறார்கள். சப்பானிகள் நடக்க போகிறார்கள். எஸ் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். நல்ல 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 விட்டு கொடுத்து, நல்ல விட்டு கொடுத்து அபிஷேகம் பெறாதவங்க இயேசுவே என்னை நிரப்பும், என் பாத்திரத்தை நிரப்பும். ஆமென். எனக்கு அபிஷேகம் வேணும். ஒரு எழுப்புதல் சபையாய் மாற போகிறது. ஆமே ஒரு நிரம்பி வழிகிற வாய்க்கால், நிரம்பி வழிகிற வாய்க்கால் அது ஒரு இடத்துல நிற்காது, அநேகரை போஷிக்கும். அதிகாரிகளுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல போகிறீர்கள், அதிகாரிகளுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல போகிறீர்கள். எஸ் ஆமே ஒதுக்கி வைக்கப்பட்ட சில ஃபைல்களை கர்த்தர் வெளியே எடுக்கிறார். சகோதரரே உங்களுக்காக சில ஃபைலை கர்த்தர் வெளியே எடுக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல், நன்றி சொல், நன்றி சொல்லுங்க. ஆமே சில கையெழுத்துகள் மாற்றப்படுகிறது, சில கையெழுத்துகள் உங்களுக்காக போடப்படுகிறது. இது எதினாலே? இது என்னமாய் முடியும்? இது விடுதலையாய் முடியும், இது ரட்சிப்பாய் முடியும், பிள்ளைகளின் உயர்வாய் முடியும். ஆமே ரட்சிப்பாய் முடியும். அநேக ஆத்துமாக்கள், ஆமே அநேக ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாய் சபைக்குள்ளே வரப்போகிறார்கள். சபையிலே அற்புதங்கள் நடக்க போகிறது. ஒரு நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். வரங்கள் வரங்கள் வரங்கள். தரிசனங்களை பார்ப்பீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். இது வெற்றியின் நாள்,
நீங்க எதேச்சையாய் வரவில்லை, கர்த்தரே கொண்டு வந்தார். அவன் ஏதோ ஒரு இடத்தில் இருந்த எகாசியால நிரப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஒரு வார்த்தை சொல்ல நான் ஏவப்படுகிறேன். இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காதே. எல்லாரும் கண்ண மூடி நின்னுங்க. இப்போ உங்க நிலைமை சீரோதான். இப்போ உங்க நிலைமை அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறீங்க. இப்போ அநேகருக்கு முன்னால உங்களை நிப்பாட்டி கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த திங்கட்கிழமை நீங்க வேலைக்கு போகும்போது, இந்த திங்கட்கிழமை நீங்க போகும்போது நல்ல பதிலோடு போவீர்கள். ஆமே, இந்த 2 நாட்களில் இந்த முதல் நாள் வந்த சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் தெளிவாய் உங்களோடு பேசுகிறார். உன் கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவரே பதில். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. 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 முன்மாறியாக திரபலபலபலபலப துடரரதர திரரரதர துரபலப துரபலபலப கபரபலபலப திரரரதர துரபலப. பெற்றுக்கொள், தேவ வல்லமை பெற்றுக்கொள், தேவ வல்லமை பெற்றுக்கொள், தேவ வல்லமை பெற்றுக்கொள், தேவ வல்லமை பெற்றுக்கொள். கிருபை 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 கிருபை. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நீ வந்த விதமாய் இந்த இடத்திலிருந்து போகிறது இல்லை. நீ வந்த விதமாய் இந்த இடத்திலிருந்து போகிறதில்லை. புதிய பலன், புதிய கிருபை. கட்டுகள் உடைகிறது, போராட்டங்கள் மாறுகிறது, சத்துரு வெட்கப்படுகிறான். பிரபு அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்வார்கள். எங்களை உயர்த்தி நாம ஜெபிப்போமாக. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு தங்கி இருக்கிறார். அவர் நம்மை சும்மா இருக்க விடமாட்டார். அவருக்காக பேச, அவருக்காக நிற்க, அவருக்காக நடக்க, அவருக்காக செயல்பட கர்த்தர் நம்மை இன்று முதல் இயக்க போகிறார். அவருக்காக நாம் இயங்க போகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இனி நாங்கள் உமக்காக இயங்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்களை நிரப்புங்க. நாங்கள் இன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை எங்களுக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திங்கட்கிழமை எங்களுக்கான
பதிலை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாளை ஆராதனையிலே தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் நடத்துதலும் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.